நேற்றைய தினத்தில் என்னுடைய நண்பனை நான் பார்க்கும்படியாக கடந்து போனேன். எனக்கு சந்தேகம், இவனுக்கு ஏன் இந்த காரியம். நான் அவன்கிட்ட ஒரு காரியம் கேட்டேன். மக்களே, உனக்கு ஆக்சிடென்ட் நடக்க நேரம் உனக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சான்னு கேட்டேன். மக்களே, எனக்கு ஒன்றும் தெரியல. வண்டி வந்தது எனக்கு தெரியாது, எனக்கு ஆக்சிடென்ட் ஆனது எனக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு சுமார் 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே எனக்கு எதுவுமே தெரியாது. யோசிங்க, என்ன நடக்குன்னு உனக்கு தெரியாது, நடக்கிறது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அவன்கிட்ட சொன்ன வார நேரத்தில் எழும்பி நடந்து வர முடியாத ஒரு புத்தன். அவன் ஒரு வார்த்தை சொன்னான். மருத்துவர் சொன்னாருங்க, உயிர் கிடைக்காது, உனக்காக அநேகர் ஜெபித்த ஜெபத்தின் மூலமாக நீ உயிர் தப்பி பிழைத்தாய் என்று சொன்னார். அடுத்து ஒரு வார்த்தை சொன்னான், எனக்கு யார் என்ன செஞ்சாங்கன்னு தெரியல, எல்லாத்தையும் கடவுள் பார்த்துக்கட்டும், நான் இதுக்காக எதுவும் செய்ய போகிறதில்லை. உண்மையில் எனக்கு அவனுடைய அந்த உறுதிப்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. கடவுளை அறியாதவன். நான் இதற்கு முன்பாக பல வருடங்களுக்கு முன்பாக இருந்த ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தில் இருக்கிறவன். அவனுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது, உனக்கு இருக்கிறதா? வேத புஸ்தகத்தை எடுத்து வேதத்தை வார்த்தையை கேட்டு இதன்படி வாழ வேண்டும் என்கிற சத்தத்தினுடைய ஊடாய் கடந்து போற உனக்கு அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் உன்னிடத்தில் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. ஏனென்றால் பணம் வந்து விட்டது, ஏனென்றால் புகழ் வந்து விட்டது, ஏனென்றால் பெயர் வந்து விட்டது. தயவு செய்து சொல்லுகிறேன், இந்த உலக சிற்றின்பங்களுக்கு மயங்கி உன்னுடைய பக்தியை அற்றுப்போக பண்ணாதே. எனக்கு தெரிந்து அந்த ஊரில் அவன் ஒரு பணக்காரன், என்னுடைய நண்பன். அந்த ஊரில் ஒரு பேர் சொல்லக்கூடிய பணக்காரன். கொஞ்சம் யோசிங்க, ஒரு போட், கடலுக்கு போகக்கூடிய ஒரு போட் 1,50,00,000 ரூபாய். இப்படி 5 போட்டுக்கு சொந்தக்காரன். அவனுக்கு அந்த திமிர் இல்லை. ஆனால் தேவன் யார் என்று அறிகிற அறிவு அவன்கிட்ட இல்லை. ஆனா நீ ஒன்ன யோசிச்சு பாரு. அப்ப ஏன் உன்கிட்ட இருக்கிற பிசாசு போகல? ஏன் உன்கிட்ட இருக்கிற பாவம் போகல? ஏன் உன்கிட்ட இருக்கிற பாரம்பரியம் போகல? பக்தி அற்று போயிட்டது, அன்பு தனித்து போய்விட்டது. அல்லேலூயா.